ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் லைசன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் லைசன்ஸ் இந்த படத்தில் சூப்பர் சிங்கர் மூலியமாக ஃபேமஸ் ஆன ராஜலட்சுமி தான் இந்த படத்தோட ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ராஜலட்சுமி, ராதாராவி, வையாபுரி, அனன்யா இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னாக்க, ராஜலட்சுமி ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு அதனால் தூக்குமாட்டி இறந்து போகிறாங்க. அதுலேருந்து யாருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் ஆளாக நின்று கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இது ஒரு சமூக சேவையாக பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு கண் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அது சில பல காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிடுது. அதனால் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு கண் லைசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. கடைசியாக அவங்களுக்கு கண் லைசன்ஸ் கிடச்சிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விஷயங்களை ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. பொதுவாக பெண்கள் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு 20% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு யார் இந்த தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. மீதி 80% ஆஃப் மக்கள் எங்கே இது வெளில தெரிஞ்சால் என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சிடுறாங்க. அந்த மாதிரி விஷயத்த ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜலட்சுமி இந்த படத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு கன் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னாக்க சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஒரு லோ பட்ஜெட் படம், அதனால் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு பார்க்காம ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே ஆவரேஜாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படம் நெகட்டிவ்னு பார்த்தோம்னாக்க, இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சீரியஸாகவே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு நடக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்குது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க 1 hour 58 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.